குறிப்பிட்ட ஒரு சபையில நான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்க மேல ஸ்டேஜ் மேல ஏறி நிக்க கூடாது, நீங்க கீழே நின்னுட்டு தான் நீங்க வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஏன் நம்ம மேல ஏறி நின்று பிரசங்கம் செய்யக்கூடாது? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது, யாரால பிரதிஷ்டை செய்யப்படணும்? பிரதிஷ்டை அப்படின்னு வரும் பொழுது மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனம் இருக்கும், அந்த ஸ்தாபனத்தினுடைய ஆர்கனைசேஷனுடைய ஹெட் இருப்பாங்க, சீஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க சில ஆட்களை அனுப்புவார்கள். அவர்கள் வந்து அபிஷேகம் செய்கிறதோ பிரதிஷ்டை செய்கிறதோ வழக்கம். ஆனா நமக்கு யார் உண்டு? நம்மை வைத்துதான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் முதலாவது தொடங்குகிறார் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு மேல யார் உண்டு அப்படின்னு பார்த்து நமக்கு மேல இருக்கிறவர் தேவன். எனக்கு ஒரு கேள்வி வந்தது, எனக்கு மேல இருக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். இந்த தேவனாலே நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கணுமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மனிதன் சர்டிபிகேட்டோடு கூட நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கணுமா? அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தேவன் உங்களை அபிஷேகம் செய்திருக்க வேண்டும்.